ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்குமான தேர்ட் T20 மேட்ச்சு. இவங்க ஓடிஐ இதையும் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டாங்க. T20லையும் இப்போ 2 மேட்ச் லாஸ் ஆகி சீரீஸ் லாஸ் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக கம்பேக் பண்ணணுன்ட்டு ஒரு மேட்சாவது பார்ப்பாங்க. இதில் வேற ரெயின் வேற இந்த மேட்ச்சில் வர ஏற்கனவே பெய்கிற மாதிரி இருக்குது. அந்த மேட்ச் நடக்கிற நேரம் ஆனால் ரெயின் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, லைன் அப்பில் சேஞ்சஸ் நிறைய இருக்குது, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவை பொறுத்தவரை பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகுது. அதை பற்றியான விஷயங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஈக்குவலாக எல்லா இதுலேயுமே ஸ்கோர் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் 248க்கும் அவுட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 79க்கும் இங்கே அவுட் ஆயிருக்கிறாங்க. ஆனால் விக்கெட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நிறைய இருக்கு. வெட்டுவேட் பொறுத்தவரை 2 டீமும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரை இங்கிலாந்து நல்லா பார்த்துக்குங்க. 12 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி 6 மேட்ச் லாஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 50% தான் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் புதுசாக வராங்க. ஸோ இங்கிலாந்து லாஸ் ஆகிறதுக்குமான வாய்ப்பும் இந்த மேட்ச்ல இருக்கும். ஒன்னாவது கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்ட்டு பிளே பண்ணுவாங்க. மேக்சிமம் இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வின் ஆகிறதுக்கு கொஞ்சம் சாதகம் நிறைய இருக்கு. இங்கே நடந்த லாஸ்ட் இன்டர்நேஷனல் 4 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 180க்கு எபோவ் தான் இருந்திருக்கு. இதுல சேசிங் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்லயுமே லாஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்ல பார்க்கும்போது சேசிங் பண்ண டீம் ஒரு 4 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஒன் சைடா பார்த்தீங்கன்னா மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன் சைடா இங்கே நடக்குமானா ரெயின் கண்டிஷன் இருக்கிறதுனால நடக்கிறதுக்குமான வாய்ப்பும் இருக்கு. இது லாஸ்டா நடந்த 6 மேட்சஸ் டொமஸ்டிக் மேட்சஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் தான் 61 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10, செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37, செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 24 விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் பிளேயிங் லெவல்லாம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். மேபி திரும்பியும் ஆண்ட்ரூ ரசலை உள்ள கொண்டு வரலாம், மோட்டி இல்லைனா கீல் ஹுசேனுக்கு பதிலாக. ஏன்னா கண்டிப்பாக இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கம்மியாக சப்போர்ட் ஆகிறதுனால மேபி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிறதுனால மேபி ஃபாஸ்ட் பவுலரை வேணாலும் உள்ள கொண்டு வருவாங்க. இங்கிலாண்டோடைய பாசிபிள் பிளே லெவல்லையும் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஏதாவது ஒரு பிளேயரை மாற்றலாம். பட்லர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை யாராவது ஒரு பிளேயர் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டன் கேஸ் 2-3 மேட்சா அவர் சரியா பண்ணலை. மேபி அவருக்கு பதிலாக மேத்யூ பார்க்ஸ் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ரசீதும் சரியா பண்ணலை. ஸோ அவருக்கு பதிலாக வேற பிளேயரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்குமான லாஸ்ட் தேர்ட் T20 மேட்ச்சு. இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் எப்படி போகும்னு பார்க்க முன்னாடி லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்சோடைய ட்ரீம் டீம் பேட்டர்னு அது எந்தெந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து வின் ஆகிற பட்சத்தில் பட்லர் பெருசாகவே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பட்லர் டாவ்சனில் ஒருத்தன் தான் வருவாங்க, ஒருத்தவங்க வரமாட்டாங்க. மேக்ஸிமம் பட்லர் வரதான் வாய்ப்பு இருக்குது. அவர் அடித்தா ஹிட் ஆர் ஃப்ளாப்பு பெருசாக அடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேப்டன் அளவுக்கே வந்துட்டார். சாய் ஹோப் சார்லஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. லோ பிக்கில் வேற இருந்தாங்க. சிவிசி ரிஸ்க்காக எடுத்துக்கிறதா இருந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வில்ஜாக்ஸை விட பெத்தல் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். அது மாதிரி ரோமன் பவுல் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹாரி ப்ரூக்கும் சொல்லியிருந்தோம். ரோமன் பவுல் ஹாரி ப்ரூக்கில் இதில் 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோமன் பவுல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா அவர் அந்த இடத்துல வந்துடுவாருன்னு சொல்லியிருந்தோம். இதில் பண்டனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார் இந்த இடத்துல. அதே மாதிரி ஷிப்பர்டு ஆண்ட்ரூ ரசலில் ஒருத்தங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆண்ட்ரூ ரசல் மேட்ச்சில் இல்லாத பட்சத்தில் ஷிப்பர்டு உள்ளே வந்துட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா ரொம்ப முக்கியம், அவர் வந்துடுவாருன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டார். இதில் புதுசாக வந்த பிளேயர் லூக்வுட். இவரை பற்றியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மேக்ஸிமம் நல்லா பவுட்ருவார் செகண்ட் பவுலிங்கை விட. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால நல்லா போட்டார். ஹோல்டர் பொறுத்தவரை பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் இவ்வளோ ரன் வந்துச்சு. இல்லைனா அல்சாரி ஜோசப் மாதிரி பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பார். ஸோ நம்ம சொன்ன கேட்டகரி வைஸ் அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸும் உள்ளே வந்திருக்காங்க.
இதில் அந்த லோ பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 0 to 25லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்கிறாங்க. 0 to 25ல் 2 பேர் பார்த்தீங்கன்னா லூக்வுட் வந்திருப்பாங்க, பண்டன் வந்துட்டாங்க. 25 to 50 பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஹாரி ப்ரூக் வந்துட்டாங்க, சாயோப் வந்துட்டாங்க, சார்லஸ் வந்துட்டாங்க, ரோமன் பவுல் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இத்தனை பேர் வந்துட்டாங்க. ஸோ இத்தனை பேர் லோ பிக்கில் வரும்போது ஹை பிக்கில் வர பிளேயர் அடிப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆயிருக்கு. 52 இது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப்பு, அதே மாதிரி பட்லர். ஹை பிக்கிலே அதிகமாக 2-3 பேர் தான் மேட்ச்சில் வந்திருக்காங்க. ஸோ லோ பிக்காக அதிகமாக வந்ததுனால இந்த மேட்ச்சு கொஞ்சம் 50K above பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ கேட்டகரி வைஸ் நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு ஹை பெர்சன்டேஜ் பிளேயரையும் லீவ் பண்ணி போனால் தான் உங்களுக்கு அந்த ஜிஎல் ஆனது வின் பண்ண முடியும். இந்த 3 பேருமே லோ கேட்டகரியில் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரேங்க் ஆனது இவங்க அத்தனை பேரும் ஸ்கோர் பண்ணும்போது கூடிட்டு, அதே மாதிரி தான் சார்லஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் பண்ணிடுவாருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் அந்த மாதிரி பிளேயரோட வீக்னஸ் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஜிஎலுக்கு ரேங்க் கூடுறது அதிகமாக கூடிரும். இப்போ 3வது மேட்சோடைய ப்ராக்ரஸ் ப்ரிவ்யூ என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனப்பில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். 2 டீம்லேயும் இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க, ஓடிஐயும் T20யுமே சீரீஸ் ஃபுல்லாக வின் பண்ணதுனால அவங்க இதில் பிளேயர்ஸுக்கு மேபி ரெஸ்ட்டு கொடுப்பாங்க, இல்லை புது பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன் பட்லரை கூட உட்கார வச்சுட்டு வேறு ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட்லர் இருந்தார்னா இந்த மேட்சும் பெருசாக தான் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வென்யூ ப்ராக்ரஸ் அதுக்கு பிரகாரமாக தான் இருக்குது. பவுலினுக்கும் இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். இந்த பிச்சு வந்து பவுலிங் ப்ளஸ் பேட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேட்ச் நடக்கிற அந்த டயத்தில் மழை வந்து பெய்யாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மழை பெய்யும்னு இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினாலையும் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிச்சில் இருக்குது. ஸோ பட்லர் இந்த மேட்ச்சில் இருந்தாலும் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் ஒன்று ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கேட்டகரியில் இங்கிலாந்து வின் ஆகிற பட்சத்தில் அவர் ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வருவார். சப்போஸ் இவர் இல்லவே இல்லை அப்படின்னா அடுத்த கேட்டகரி இருந்தால் ஒவ்வொரு பிளேயரையும் நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். ஸோ பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பவர் பிளேயில் இப்போ பவர் பிளே பண்ணுற ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து விழுது. இதே செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 2 விக்கெட் விழுது. இதில் வந்து ஃபஸ்ட் பேட்டினுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஆனால் இது வந்து நார்மலாக நடக்கிற மேட்சுக்கு. இதே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ மழை பெய்கிற கண்டிஷனால் இந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ ரன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வராமல் கூட போகும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ஃபாலே மட்டும் பார்த்திங்கன்னா 7 to 9 விக்கெட் வர போகுது. ஸோ ஃபஸ்ட் அந்த மாதிரி மழை கண்டிஷன் வெதர் கண்டிஷன்லாம் மாறும்போது மேட்ச் வந்து கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா இந்த மேட்ச் வின் ஆகிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும், ஒரு மேட்சாவது வின் ஆகிட்டு போகணுன்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போத் இன்னிங்ஸுமே லீவிஸ் இருக்கிறாரு அப்படின்னா மஸ்ட் பிக்கில் தான் வருவார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லைனா ஒரு ட்ரீம் டீம் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் டக்கெட்டு லூயிஸில் யாராவது ஒருத்தங்க வரலாம், ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக வருவாங்க. மேபி 2 பேருமே இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தில் ரஷீத் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கூட அவரை பெட்டர் நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு போயிடலாம். மேக்ஸிமம் மேட்ச்லேயே ஒரு ஸ்பின்னர் இல்லைனா 2 ஸ்பின்னர் வச்சுருந்தாலே அதுவே அதிகம். ஏன்னா ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விக்கெட் ஃபால் இருக்குது. ஆண்ட்ரூ ரசல் வந்து வராராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் லாஸ்ட்டில் பார்க்கணும். ரசல் இல்லைனா ஷெஃபர்டு, இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஏன்னா ஷெஃபர்டு தான் மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும்னாலும் அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விக்கெட் ஃபால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் இவங்க 2 பேரையுமே எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியிலேருந்து இந்த மேட்ச்சுக்கு ஹாரி ப்ரூக் அந்த வென்யூ ப்ராக்ரஸும் சரி இதுவும் சரி நல்லாயிருக்கு. அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
நீங்கள் வில்ஜாக் வந்து எப்படின்னா அவர் டாப் ஆர்டரில் பேட்டிங்க்கு வராருன்னா மட்டும் நீங்கள் அவரை டீமில் எடுங்க. அப்படி இல்லை வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக வின் ஆகும், இல்லை வெஸ்ட் இண்டீஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு இதில் மட்டும் ஹாரி ப்ரூக்கும் வில்ஜாக்ஸையும் வச்சு டீம் எடுங்க. ஆனால் டாப்பில் வர இந்த டக்கெட்டு, பட்லரு இவங்க எல்லாத்தையும் லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளவங்க தான் அடிப்பாங்க. ஹாரி ப்ரூக்கு, வில்ஜாக்ஸு அந்த மாதிரி உள்ள பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதில் இந்த ரெண்டில் ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹாரி ப்ரூக்கே எடுங்க. இதில் லோ பிக் பிளேயர்ஸும் நிறைய இருக்காங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுல், ஹாரி ப்ரூக், வில்ஜாக். லோ பிக் இருக்காங்க, அகில் ஹுசைன், 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்லேருந்து கண்டிப்பாக 3 பேர் இந்த கேட்டகரியில் லோ பிக்கில் வருவாங்க. 50க்கு பிலோவில் இருந்தே நீங்கள் இது பண்ணிக்கிங்க லோ பிக்காக. ஸோ இந்த இடத்துல இருந்தே 4 பேரில் 3 பேர் உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ண வேண்டாம். இவங்க 2 பேருமே லாஸ்ட் இன்னிங்ஸ் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா ரோமன் பவுல் வந்து முக்கியமான பிளேயரு. ஹாரி ப்ரூக் இந்த மேட்சும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வில்ஜாக்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அகில் ஹுசைனை எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஆனால் வில்ஜாக்ஸை எடுக்கிற பட்சத்தில் டாப்பில் வர பிளேயர்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுற மாதிரி வரும். அவர் வந்து பேட்டிங் பார்த்திங்கன்னா பண்டனுக்கு அடுத்து தான் வாராரு. ஸோ சேஃபாக எடுக்கிறது 2 பேர் எடுக்கிறது சேஃப் சாய்ஸு. அல்சாரி ஜோசப் இந்த மேட்சை பொறுத்தவரை ரெய்னிங் கண்டிஷன் இருக்கிறதுனாலையும் பிச்சு பவுலினுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பிச்சுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிறதுனாலையும் போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா பண்ணுவார். இந்த மேட்ச் மட்டும் போத் இன்னிங்ஸும் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருந்து 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. பீகார்ஸ் வந்து லாஸ்ட்டாக 2 மேட்சும் நல்லா ப்ளே பண்ணாதனால பீகார்ஸுக்கு பதிலாக வேறு பிளேயரை கொண்டு வரலாம். அதே மாதிரி ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாகவும் இந்த 2 பேருமே டீமை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறாத இடத்துல மோட்டி இல்லைனா அகில் ஹுசைன் யாராவது ஒருத்தங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒன்று மோட்டி பண்ணுவார், இல்லை அகில் ஹுசைன் பண்ணுவார் ஸ்பின்னுக்கு கம்மியாக இருக்குன்னா. இப்போது ருத்தர்ஃபோர்டு நான் சரியாக பண்ணாதனால ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக ஹிட்மேர் வருவார். ஹிட்மேர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹிட்மேர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா ரொம்ப மஸ்டான முக்கு. ஒருவேளை ஹிட்மேர் வரலன்னா ருத்தர்ஃபோர்டு தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பாக வந்து இருக்கும். ஆனால் சாய் ஹோப்பு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு இதில் வந்து எப்படின்னா சாய் ஹோப்பு கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். சிவிசி அளவுக்கு விளையாடுறது 2வது அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும்போது சாய் ஹோப்பு ஒருத்தர் தான் நல்லா நின்று ப்ளே பண்ணுவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்பாயிரும், ஒரு ட்ரீம் பிக்கு வருவார். அதே மாதிரி இந்த இடத்துல வேறு ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக ஹிட்மேர் வந்தால் நீங்கள் ஹிட்மேரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் எடுக்கலாம். பீகார்ஸுக்கு பதிலாக வேறு பிளேயரை அவங்களும் ரொட்டேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த 2 பிளேயரை முக்கியத்துவம் கொடுத்துடலாம். லாஸ்ட் மேட்சுமே சொன்னோம் இதில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான் வருவாங்கன்னு. சாய் ஹோப் மட்டும்தான் வந்திருந்தார். அதே கேட்டகரியில் உள்ள கண்டிஷன் தான் இப்போவும் இருக்குது. ஸோ புது பிளேயர் வராங்கன்னா எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமோடைய நியூ பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஹிட்மேர் வராருன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகும் அப்படின்னு நம்பினீங்கன்னா ஹிட்மேர் எடுக்கணும். இல்லைனா இங்கிலாண்டில் ஒரு பிளேயர் கொண்டு வராங்கன்னா அந்த பிளேயரை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு பிலோவில் இருக்கிறது யாரெல்லாம் இப்போ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சேஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பண்டன் இருக்காங்க. அதே மாதிரி ஆர் சேஸு, பண்டன், ஜே ஸ்மித்து இந்த 3 பேருமே இருக்காங்க. இந்த 3 பேரில் இருந்து யாராவது கண்டிப்பாக ஒருத்தங்களாவது ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இதில் வந்து சிங்கிள் ஆப்ஷன் இவங்க 2 பேருக்கும் பண்டனுக்கும் ஜே ஸ்மித்துக்கும் சிங்கிள் ஆப்ஷன் தான். இவரை பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா நீங்கள் எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பெட்டர் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பண்டன் பொறுத்தவரை அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் லாஸ்ட் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இந்த மேட்சும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா விக்கெட் ஃபால் போகிறதுனால கண்டிப்பாக வருவார். இந்த வென்யூவில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்மித்தை பண்டனில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ரோஸ்டன் சேஸை நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகும் அப்படின்னு நம்புனீங்கன்னா அந்த டீமில் மட்டும் எடுங்க. அப்போ அவரை எடுத்தீங்கன்னா இவரை எடுக்க வேண்டாம், ஆனால் இவரை எடுங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் லோ ஆர்டரில் வந்து விளையாடுவார். உங்களுக்கு மற்றவங்க டாப் ஆர்டர் விக்கெட் போகிற பட்சத்தில் இந்த பண்டன், வில்ஜாக்கு,
ஹாரி ப்ரூக் இவங்க தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த இதில் இருந்து நம்ம சொன்ன கேட்டகரி வைஸில் பிளேயரை இதில் எடுத்துகிட்டு பெத்தலை வந்து நீங்கள் வில்ஜாக்கு பதிலாக நீங்கள் இங்கிலாந்து தான் வின் ஆகும்னா பெத்தலை சேஃப் பிக்காகவே எடுத்துடலாம். ஒரு விக்கெட் எப்படியும் எடுத்துடுறாரு, அது 2 விக்கெட்டாக மாறுது அப்படின்னாலும் பேட்டினுக்கு போயிடுவார். ஸோ அவர் ஒரு ட்ரீம் டீம் பிக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வந்துடுவார். சார்லஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டினுக்கே ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா பெட்டர் அவரை நீங்கள் லீவ் பண்ணலாம். ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர் ஒரு ட்ரீம் டீம் பிக்கில் தான் அவர் இருக்கார். ஸோ அவரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு இதுலையாவது இங்கிலாந்து தோத்தாலும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலும் சரி, என்ன இதுலனாலும் ஒரு ட்ரீம் டீம் பிக்காக எடுக்கலாம். ஸோ இதில் வந்து சார்லஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணலாம், அது கன்ஃபார்ம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம். அடுத்து பெத்தல், இவங்க 2 பேருமே ஒரு சேஃப் பிக்கு. அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன மாதிரி ஜே ஸ்மித் பண்டனை வந்து இங்கிலாந்து விக்கெட் நிறைய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்படி போச்சுன்னா எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா வேண்டாம், டாப் ஆர்டர்லேயே அடித்து முடிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். எம்பாட்ஸ் வராருன்னா இந்த பிச்சுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரு. ஒன் சைடாக மேட்ச் போக வாய்ப்பு இருக்கும் பவுலிங்கில், வெதர் ரெய்னியாக இருக்குங்காங்க. ஸோ இவர் சி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டிஃபரன்ஷியல் பிக்கு பார்த்துக்குங்க இவர் ப்ளே பண்ணுறாருன்னா. டாவ்சன் பொறுத்தவரை ஒரு டாவ்சன் இல்லைனா அதில் ரசீதில் ஒருத்தங்களை எடுங்க போதும். இந்த வென்யூவை பொறுத்தவரை டாவ்சன் தான் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பெட்டர் நீங்கள் டாவ்சன் எடுக்கிறதே பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அவர் இருக்கிற பெர்சன்டேஜ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 இருக்கார். ஸோ அதிலிருந்து அவரை நீங்கள் எடுக்கலாம். போத் இன்னிங்ஸுமே நல்லா போட வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்லர் ப்ளே பண்ணுறாருன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுமே அவர் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வென்யூ ப்ராக்ரஸ் செம்மையாக இருந்தால் கூட பவுலினுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல இவர் கஷ்டப்படுறதுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு தான். ஸோ அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அவரை ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக டீமில் வந்து ஒரு பிளேயராகாது, ஆனால் எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியில் சிக்கு விசிக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா சாய் கோப் தான். லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சார்லஸ் பொறுத்தவரை ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயருங்க. அடித்தா நல்லா அடித்து பெருசாக பண்ணுவார், இல்லைனா ஃபெயிலியர் ஆயிடுவார். அது நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணலாம். அவர் எடுத்தால் ஒரு இதுலையாவது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அடித்தா பெருசாக அடிக்கலாம். இந்த இதில் பெத்தல் வந்து இந்த மேட்ச் பவுலிங் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தாலும் பேட்டிங்கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவரை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இதில் அகில் ஹுசைன் வந்து இந்த பிச்சில் நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஒரே ஒரு இதில் வந்து அவரை டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோட்டியை விட அகில் ஹுசைனை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரோமன் பவுல், ஹாரி ப்ரூக்கில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணணும். ஆனால் 2 பேருக்கும் ஒன்றாப்பில் பண்ணாதீங்க. அவங்க ட்ரீம் டீம் வந்தாலும் சிவிசி அளவுக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க சி வந்தால் இவங்க விசி வரமாட்டாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி போடணும். இது மாதிரி லூவிஸ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பாயிரும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் அவுட் ஆகுறாங்க பவர் பிளேயில். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வரலாம், ட்ரீம் டீம் வரைக்கும் வருவார். டக்கெட் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு, அந்த பிச்சை ஆப்டாக இருக்குன்னா கண்டிப்பாக பெருசாக விளையாடுவார். ஸோ இப்போ பட்லர் ஒரு வேளை இந்த மேட்ச்லேயே இல்லைன்னா டக்கெட் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். அந்த மாதிரியான இதில் தான் நீங்கள் பிளேயரை எடுக்கணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேட்சே சொல்லியிருந்தோம், அந்த பெர்சன்டேஜ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளேயர் வராங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ 0 to 25 கண்டிப்பாக 1 இல்லைனா 2 பேர் வந்தே தீருவாங்க. நீங்கள் நான் இது சொல்கிறது ஃபுல்லாமே ஜிஎலுக்காக மட்டும்தான். 25 to 50 பாருங்கள், கண்டிப்பாக அதில் ஒரு கேட்டகரியில் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஹாரி ப்ரூக்கு, வில் ஜாக்கு, ரோமன் பவுல், ஜேம்ஸ் ஸ்மித், அவங்கள நம்ம எப்படி கேட்டகரி வைஸ் இன்னிங்ஸ் வைஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வர்றப்போ அதுலேயும் ஒரு 2 to 3 பேர் வருவாங்க. மீதி உள்ளவங்க 50 to 75 வந்து எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமில் இருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் நிறையா வருவாங்க. இப்போ 5 பேர் இருக்கிறாங்கன்னா வின்னிங் டீமில் இருந்து 3 பேர் வருவாங்க, இல்லை 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் வருவாங்க. அதே மாதிரி 75 to 100 இப்போ நீங்கள் கீழே மட்டுமே 50க்கு பிலோ மட்டுமே 7 பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா 50க்கு எபோவ் வந்து 4 பேர் தான் எடுக்கணும். அங்கே 5 பேர் எடுத்திங்கன்னா இங்கே
6 பேர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பிளேயரை பிரித்து நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கும்போது தான் உங்கள் ரேங்க் ஆனது கூடும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல டீம் போட்டாலும் உங்கள் ரேங்க் ஆனது அந்த ஒரு சில பிளேயர்ஸை வந்து அடித்து போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த ரேங்க்கில் நீங்கள் ஏன்னா பிளேயரை செலெக்ஷன் அந்த பெர்சன்டேஜில் பிளேயரை செலெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் வந்திருக்காது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆனால் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் வந்து லெஸ் பண்ணுங்கள். 5 rupees கான்டெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்எல் ப்ளே பண்ணுறீங்கன்னா சிம்பிள் இதுதான். 9 பேர் 50க்கு எபோவ் இருக்கணும். அதில் இந்த ஆட்ட விக்கெட் கீப்பரில் லோ பிக்கு 50க்கு பிலோ வர்றது கஷ்டம்தான். ஸோ பேட்டரில் 2 பேர் இல்லைன்னா பவுலரில் ஒருத்தங்க மொத்தம் 3 பேர் 50க்கு பிலோ எடுத்தால் போதும். மீதி இருக்கிற எல்லா பிளேயரும் 50க்கு எபோவ் எடுங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் விசி இவங்களையே சிவிசி கொடுத்தால் போதும். அதுவும் நம்ம எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னிங்ஸ் வைஸாக சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள்.